ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் விஷ் யூ அ ஹாப்பி நியூ இயர். உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் எல்லாத்துக்கும் நல்லபடியாக சூப்பராக போக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க எனக்காக, ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம ஸ்டாக் வீடியோவில் புது ஸ்டாக்ஸ் எதுவும் அந்தளவுக்கு இருக்காது, ஓகேங்களா? வெறும் லிமிட்டடான ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. சும்மா ஜஸ்ட்டு உங்களை மீட் பண்ணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வீடியோ ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். எதனாலனா அதிகபட்சமே நம்மக்கிட்ட ஒரு 30 ஃபோன் தான் இருக்கும். 30 ஃபோன் மேக்ஸிமம், அதுக்கு மேலே எதுவுமே இருக்காது. அதுவும் வந்து ஆல்ரெடி நீங்கள் ப்ரீவியஸ் இயரில் பார்த்தது தான் இருக்கும், ஓகேங்களா? இருந்தாலும் வந்து நம்ம இன்றைக்கி ஸ்டாக் வீடியோ அப்டேட் பண்ணல. அதனால் நம்ம இன்றைக்கி ஸ்டாக் வீடியோவில் ப்ரீ ஓனில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் ஒரு 10 ஃபோன் 15 ஃபோன் கிட்ட இருக்கும். ஆக்டிவேஷனில் பார்த்தீங்கன்னா வெறும் 2 16 மட்டும்தான் வந்திருக்கு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் சீல்டில் பார்த்தீங்கன்னா 13ல் ஒரு பீஸ் இருக்குது, 15+ல் ஒரு பீஸ் இருக்குது, 16ல் ஒரு பீஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து இன்றைக்கி இருக்கிற ஸ்டாக்ஸ், ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டாக் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ப்ரீ ஒன்று பார்த்துடலாம். ப்ரீ ஒனில் பார்த்தீங்கன்னா iPhone 6s 32GB இருக்குது. இது லாஸ்ட் டைம் வித் பேட்டரி சேஞ்ச் பண்ணுறதோட 4000 சொல்லியிருந்தேன். வித்தவுட் பேட்டரி உங்களுக்கு 3500 சொல்லியிருந்தேன். இது பாக்ஸு, ஃபோனு, கேபிளோடு இருக்குது. 6s ரோஸ் கோல்டு கலர், ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா iPhone 8 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 256GB உங்களுக்கு கோல்டு கலரு. ஃபோனு, பாக்ஸு, கேபிள், சார்ஜர் எல்லாமே இருக்குது. ஹெட்ஃபோன் தவிர மிச்சம் எல்லாமே இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 10,000 சொல்லியிருந்தேன். இதோட பேட்டரி ஹெல்த் 88%, எந்த சர்வீஸும் பண்ணல, ஒரிஜினாலிட்டியாக தான் இருக்குது, ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் 10,000 வரும், 256GB. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு XS மேக்ஸில் 512GB இருக்குது. இதில் பேட்டரி மட்டும் ரீப்ளேஸ்டு, பேட்டரி ஹெல்த் 100, உங்களுக்கு பவுச் மார்க்ஸ் இருக்குது ஃபோனில், ஓகேங்களா? மற்றபடி எந்தவித இஷ்யூவும் கிடையாது, எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக தான் இருக்குது. ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 19,000 வரும், 19,000 ருபீஸ் வரும் உங்களுக்கு 512GB XS மேக்ஸில், ஓகேங்களா? அடுத்தது வந்து iPhone 11ல் 64GB இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃபோனு, பாக்ஸு, கேபிள் இருக்குது. உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13,500 வித் பாக்ஸோடு இருக்குது. பேட்டரி ஹெல்த்து 75, எந்த வித சர்வீஸும் பண்ணல, ஒரிஜினாலிட்டி கண்டிஷனாக தான் இருக்குது. அங்கங்கே சும்மா ஒயிட் டாட், அது ஒயிட் பிக்சல்ஸ் மாதிரி இருக்கும்ல, அந்த ஒயிட் கலர் அங்கங்கே போகல, இது மாதிரி. மிச்சபடி எந்த வித இஷ்யூவும் கிடையாது, எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. ப்ரைஸ் வந்து 13,500 வரும். அதுலேயே பார்த்தீங்கன்னா 128GB இருக்குது. பேட்டரி ரீப்ளேஸ்டு, நான் தான் ரீப்ளேஸ் பண்ணேன். இதுக்கு பேட்டரிக்கு 4 months வாரண்ட்டி இருக்குது. இது 128GB வேரியண்ட். இதில் வந்து எதுவுமே இல்லை, நீட் கண்டிஷனில் இருக்குது. இதுக்கும் டிவைஸ் பாக்ஸ் கேபிளோடு இருக்குது. 128GB, பேட்டரி ஹெல்த் 100, பேட்டரி காட்டுது 100ன்னு, ஓகேங்களா? இதுக்கு வந்து ப்ரைஸ் வந்து 16,500 தரேன், ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா iPhone SE 2020ல் 2 ஸ்டாக் இருக்குது. 64 and 128GB, ரெண்டுமே ரெட் கலர். 64ஓட பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 87% இருக்குது. 128ஓட பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 76 இருக்குது. 64 காஸ்ட் பார்த்தீங்கன்னா 10,500, 128 காஸ்ட் பார்த்தீங்கன்னா 11,500 ருபீஸ். ரெண்டுமே டிவைஸ் அண்ட் கேபிள் இருக்குது. உங்களுக்கு 3 months ஷாப் வாரண்ட்டி வந்துடும், ஓகேங்களா? நம்மள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா மாடலுக்குமே உங்களுக்கு 3 months ஷாப் வாரண்ட்டியோடு தான் வந்துடும். ஸோ நீங்கள் வரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா SCயில் 2022, இது பார்த்தீங்கன்னா 128GB வேரியண்ட், பேட்டரி ஹெல்த் 86, பின்னாடி மட்டும் உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் இருக்கும், ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 18,000 தரேன். உங்களுக்கு இதுக்கும் 3 months வாரண்ட்டி, டிவைஸ் அண்ட் கேபிள் இருக்குது. ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 18,000 தரேன், ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 13 miniயில் ஒரே ஒரு ஸ்டாக் இருக்குது, 256GB. பேட்டரி ஹெல்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 86%, ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா எந்த சர்வீஸும் பண்ணல, ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி எல்லாம் பக்கா ஒர்க்கிங்கு. 256GB பார்த்துக்கோங்க. கண்டிஷன் இது தான் 13 மினியோடது, பார்த்துக்கோங்க. டென்ட் இங்கே ஒன்று இருக்கும், ஒன்று இங்கே இருக்குது பாருங்கள், ஒரே ஒரு டென்ட்டு, இது மட்டும்தான். அப்புறம் கீழே இங்கே ஒரு டென்ட் இருக்குது, ஆனால் இது அந்தளவுக்கு விசிபிளாக தெரியல, பட் இது விசிபிளாக தெரியுது, ஓகேங்களா? ப்ரைஸ் வந்து 33,500. 13ல் மினியில் 256GB. அடுத்தது பார்த்தீங்கன்னா 14ல் நம்மக்கிட்ட 2 ஸ்டாக் இருக்குது. இதுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில, இதுக்கு ஸ்டில்லும் அவைலபிளாக தான் இருக்குது, ஓகேங்களா? அவர் எதுவுமே சொல்லலைன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரு, பெயிண்ட் மட்டும் பீல் ஆஃப் இருக்கும், பேட்டரி ஹெல்த் 86, 33,500 வரும். வித் ஃபுல் பாக்ஸ் கிட்டோடு இருக்கும். பேட்டரி இது பெயிண்ட் பீல் தெரியுதா உங்களுக்கு? பெயிண்ட் பீல் ஆகிருக்கு பார்த்தீங்களா? அது மட்டும் தான், மற்றபடி எதுவுமே இல்லை. இது இஷ்யூ கிடையாது. பெயிண்ட் வந்து அந்த கவரை பிரிக்காமல் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கள்ல, அதனால் அந்த நம்ம காதில் உள்ள வேர்வை உப்பு தண்ணி பட்டு அந்த பெயிண்ட் பீல் ஆஃப் ஆகிருக்கு. மற்றபடி அது இஷ்யூலாம் எதுவுமே கிடையாது. இதுக்கும் நம்ம 3 months வாரண்ட்டி தருவோம். இது பார்த்திங்கன்னா இதில் எந்த வித இஷ்யூவும் இல்லை, பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இதுவும் 34,500 வரும். இதோட பேட்டரி ஹெல்த் வந்து 85 இருக்குது. ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வந்துடும். இதோட இதுக்கும் 3 months நம்ம ஷாப் வாரண்ட்டி கொடுத்துடலாம், ஓகேங்களா? 2 ஸ்டாக்குமே அவைலபிளாக இருக்குது. ஏன்னா அவர் ஃபோன் அடித்தா ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டார், வெறும் அட்வான்ஸ் மட்டும் போட்டிருக்காரு.
ஸோ இது வந்து அவைலபிளில் இருக்குது, வேணுன்னா சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா 15 ப்ளஸ்ஸு. இது பார்த்தீங்கன்னா பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் நான் தான். இன்னும் வாரண்ட்டி வந்து ஜான்வரி மாதம் வரைக்கும் இருக்குது. சைக்கிள் கவுண்ட் வந்து 292, பேட்டரி ஹெல்த் வந்து 98% இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு, இந்த இடத்துல பெயிண்ட்லாம் போயிருக்கு பாருங்கள், அது மட்டும்தான். மற்றபடி ஃபோன் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. சொன்னல சுற்றி சின்ன சின்னதாக பெயிண்ட்லாம் போயிருக்குல்ல, அது மட்டும்தான். இதுவும் வித் ஃபுல் பாக்ஸ் கிட்டோடு வந்துடும். 46,500 வரும். 128 GB 15 ப்ளஸ். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது சீல்டு கட் ஆக்டிவேட் போயிடலாம். சீல்டு கட் ஆக்டிவேட்டடில் வெறும் 2 16 இருக்குது. நிறைய பேர் வந்து ஆஃபர் என்னென்னு கேட்டிருந்தாங்க. நியூ இயர் ஆஃபர் என்னென்னா ஒன்றும் இல்லை, நம்மள்ட்ட சீல்டு கட் ஆக்டிவேட் வாங்குகிற எல்லா ஃபோனுக்கும் உங்களுக்கு 20 வாட்ஸ் சார்ஜர் காம்ப்ளிமெண்ட்ரியாக தரப்படும். பார்த்திங்கன்னா இது வந்து 65,000 இன்க்ளூடிங் உங்களுக்கு 20 வாட்ஸ் சார்ஜர், அதாவது ஒரு பவுச், ஒரு டெம்பர், தென் 20 வாட்ஸ் சார்ஜரோடு சேர்த்து உங்களுக்கு 65,000 தரேன். அதுவும் வந்து நியூ இயர் ஆஃபராக ஒன்று இந்த ஒன் வீக் மட்டும்தான் அந்த ஆஃபர் இருக்கும். அதுக்கப்புறம் ஆஃபர் இருக்காது. ஓகேங்களா. எந்த சீல்டு கட் ஆக்டிவேட் எடுக்கிறீங்கனாலும் நம்மக்கிட்ட உங்களுக்கு எல்லா ஃபோனுக்கும் பவுச், டெம்பர் அண்ட் அடாப்டர் காம்ப்ளிமெண்ட்ரியாக தரப்படும். நான் சொல்கிற டூப்ளிகேட் அடாப்டர் இல்லைங்க, ஒரிஜினல் 20 வாட்ஸ் அடாப்டர். ஓகேங்களா. நம்மள்ட்ட இப்போதைக்கு 128 GB தான் ஸ்டாக் இருக்குது 16ல். உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் வந்து 65,000. ஓகேங்களா. அடுத்தது வந்து சீல்டு கட் ஆக்டிவேட் அவ்வளோதான், ஸ்டாக் முடிஞ்சிச்சு. இப்போ சீல்டுக்கு போயிடலாம். சீல்டில் பார்த்தீங்கன்னா 13 இருக்குது உங்களுக்கு, பியூர் சீல்டு, 1 இயர் வாரண்ட்டி, 42,000 வரும். இப்போ வந்து ஸ்டோர்லாம் கம்மி பண்ணியிருக்காங்க 46,500. பட் இருந்தாலும் நம்மள்ட்ட இருக்க ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்றைக்கி 42,000 ப்ளஸ் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக அடாப்டரோடு தந்துடுவேன். அதாவது 42,000 இன்க்ளூடிங் அடாப்டர், பவுச், டெம்பர் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 42,000க்கு வந்துடும். iPhone 13 128 GB மிட் நைட் பிளாக் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் 15 ப்ளஸில் இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா 64,500 இன்க்ளூடிங் அடாப்டர். ஓகேங்களா. அதாவது எல்லாத்துக்கும் அடாப்டர் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. அடாப்டர், பவுச், டெம்பர் 64,500 க்ரீன் அண்ட் ப்ளூ அவைலபிளாக இருக்குது. அதாவது 15 ப்ளஸ் 128 GB அண்ட் 16 128 GBயில் நம்மக்கிட்ட இப்போதைக்கு வெறும் டீல் கலர் ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 68,500 இன்க்ளூடிங் அடாப்டரோடு சேர்த்திங்கன்னா 68,500. நீங்கள் அடாப்டர் வேணாட்டியும் சேம் அதே ரேட் தான், அடாப்டரோட அதே ரேட் தான். ப்ரைஸ் வந்து 68,500. iPhone 16 128 டீல் கலர், இந்தியன் எம்ஆர்பி ஸ்டாக்கு, 1 இயர் வாரண்ட்டி ஃப்ரம் த டேட் ஆஃப் பர்ச்சேஸ். ஓகேங்களா. இதுக்கப்புறம் என்ன பார்க்கணும்னா நம்மள்ட்ட வந்து இந்த வாட்ச் 8 என்னது வாட்ச் 4 கிளாசிக்கு எல்டிஇ வெர்ஷன் சேல் பண்ணி தர சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து 8,000 அப்படியே தான் இருக்குது. யாருக்காச்சும் வேணுன்னா வாங்கிக்கோங்க. அதாவது லான்ச் பண்ணும்போதுலாம் இதெல்லாம் 40,000 38,000. பட் இப்போ அவங்க 8,000 விற்று கேட்டிருக்காங்க. ஹார்ட்லி அவங்க ஒரு 20 டைம்ஸ் கூட யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. பட் அது எனக்கு தெரியலை. பட் ஆனால் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் கிளியராக தெரியுது. 8,000 கேட்குறாங்க. வேணுன்னா உங்களுக்கு என்ன ப்ரைஸும் உங்களுக்கு ஓகேன்னு சொல்லுங்கள். அதை வேணால் நான் உங்கள்கிட்ட கேட்டு இன்கேஸ் அவங்களுக்கு ஓகேனா உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகேங்களா. அது மாதிரி வந்து iWatch Series 3 சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. நம்மள்ட்ட வந்து Series 4 அவைலபிளாக இருக்குது. 44mm GPS செல்லார் கிடையாது, வெறும் GPS தான். உங்களுக்கு ப்ரைஸ் வந்து 5,500 வரும். பேட்டரி ஹெல்த் வந்து இதில் 76 சர்வீஸில் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது வந்து ஏர்பாட்ஸில் ப்ரோ இருக்குது. ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 வரும். 1 இயர் வாரண்ட்டியோடு வந்துடும். ப்ரோ 2 Type-C. ஓகேங்களா. 1 இயர் வாரண்ட்டி. இதாக இருக்கிறதுல இப்போதைக்கு ஏர்பாட்ஸ் ப்ரோலே லாஸ்ட் ஜென்னு. அதுக்கப்புறம் ஏர்பாட்ஸ் செகண்ட் ஜென்ரேஷனில் 2 இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்ட்டி, ஒன்று பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்ட்டி. ரெண்டுமே 8,500 தான். ரெண்டுத்துக்கும் ஒரே ரேட்டு தான். ஓகேங்களா. இப்போ வந்து அடுத்தது நம்ம ஐபேடு பார்க்க போயிடலாம். ஓகேங்களா. ஐபேடில் மினி 1ல் ஃபஸ்ட்டு, அதாவது மினி 1 செல்லுலார் வெர்ஷன் இருக்குது. 64 GB. ப்ரைஸ் வந்து 5,000 rupees வரும். கண்டிஷன்லாம் ஓகே தான். சிம் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா 4G சிம், அதாவது ஜியோ 4G LTE சப்போர்ட் இருக்குது இந்த சிம்மு. ஓகேங்களா. 4G டேப் இது. ஸோ வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை. லாஸ்ட்டாக போட்டு ஐபேட் 10th ஜென்ரேஷன் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா 7th ஜென்ரேஷன் இருக்குது நம்மக்கிட்ட. 7th ஜென்ரேஷனில் 128 GB இருக்குது. கிரே கலரு, ஃபுல் பாக்ஸ் கிட்டோடே இருக்குது, வித்தவுட் பாக்ஸ்லேயும் இருக்குது. ரெண்டுமே ஒரே ரேட் தான், 15,000 வரும். லேட்டஸ்ட் அப்டேட்டு, பென்சில் சப்போர்ட் எல்லாமே இருக்குது. இப்போ இருக்க 18.2 அப்டேட் வரைக்கும் இதுக்கு கரண்ட் அப்டேட் அவைலபிளாக இருக்குது. பென்சில் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். 15,000 வரும். இதே இதில் ஐபேடில் 8th ஜென்ரேஷன் இருக்குது, 32 GB. அதுவும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. எல்லாமே கிரே கலர் தான்.
ஓகேங்களா, கிரே கலரு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 ஜிபி, இதுலேயும் பென்சில் சப்போர்ட் இருக்குது, லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாமே இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,000 வரும். இதுக்கு பாக்ஸு, கேபிள், ஒரு டிவைஸ்க்கு பில் இருக்குது, அதாவது ஒரு ஐபேடுக்கு பில் இருக்குது, ஒரு ஐபேடுக்கு பில் இல்லை. பட் ஆனால் பிராண்ட் நியூ கண்டிஷன், எல்லாமே கிரே கலர் தான். பாக்ஸ் ஃபுல் கிட், அதாவது ஹெட்டு மட்டும் கிடையாது, 20 வாட்ஸ் அடாப்டர் மட்டும் இல்லை, மிச்சம் எல்லாமே இருக்குது, செட்டோட ஃபுல் செட்டோட இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 14,000 ரூபாய் வரும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐபேடில் 9th ஜென்ரேஷனில் 64 ஜிபி சீல்டு கட்டு ஆக்டிவேட்டட், வெறும் ஆக்டிவேட் மட்டும் ஆன டிவைஸு. நெக்ஸ்ட் இயர், அதாவது இந்த வருஷம் நவம்பர் வரைக்கும் வாரண்டி இருக்குது. 19,500 இதுவும் அதே ஸ்பேஸ் கிரே கலர் தான், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்பேஸ் கிரே கலர் யாருமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்யூஸ்டு சார்ஜர் அண்ட் கேபிள் இருக்கும். இதோட ப்ரைஸும் உங்களுக்கு 19,500 வரும். ஐபேடில் 9th ஜென்ரேஷனில் 64 ஜிபி ஒய்ஃபை வெர்ஷன் கிரே கலர். ஓகேங்களா, 19,500 வரும். அதுக்கப்புறம் இதுலேயே வந்து ஐபேட்லேயே 256 ஜிபி யூஸ்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளேயில் மட்டும் ஒரு சின்ன இது இருக்குது, ஸ்க்ராட்ச் மாதிரி இருந்துச்சு, நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது 256 ஜிபி இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இந்த ஒரே ஒரு ஸ்க்ராட்ச் மட்டும்தான், மற்றபடி எந்த இஷ்யூவும் கிடையாது. 256 ஜிபி ஐபேடில் 9th ஜென்ரேஷனு ஒய்ஃபை வெர்ஷனு யூஸ்டு தான் இது. இதோட ப்ரைஸ் வந்து 20,500 வரும். இதுக்கு டிவைஸ் அண்ட் கேபிள் இருக்குது, பாக்ஸ் கிடையாது. ஓகேங்களா, இதுதான் வந்து அவைலபிள் ஸ்டாக்கு. எல்லாத்துக்குமே வந்து இஎம்ஐ கிடையாது நம்மக்கிட்ட. அப்புறம் வந்து எக்ஸ்சேஞ்ச் அவைலபிளாக இருக்குது, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அது இஎம்ஐ கன்வர்ஷன் உங்கள் சைடு தான் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இன்றைக்கி இருக்க எல்லா ஸ்டாக்குமே வீடியோ போட்டால் லிமிட்டடாக தான் இருக்கும். மேபி கம்மிங் வீக்ஸில் கண்டிப்பாக வந்து நிறையா ஸ்டாக்ஸ் வரும். ஏன்னா ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், எல்லாமே நியூ இயர் சேலில் வந்து அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து ரேட்டு கொஞ்சம் வந்து அவங்க ஆஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நிறையா ஸ்டாக்ஸ் வந்து சேல் ஆகிருக்கும். அந்த டைமில் நிறையா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் வந்திருக்கும். அதனால் வந்து கம்மிங் வீக்ஸில் நம்ம நிறையா ஸ்டாக்ஸ் எதிர்பார்க்கலாம் நம்ம ப்ரீ ஓண்டில். ஓகேங்களா, இந்த நியூ இயர் ஆஃபர் வந்து லிமிட்டட் ஆஃபர்ஸ் தான். ஓகேங்களா, அதாவது சீல்டு அண்ட் சீல்டு கட் ஆக்டிவேட் மட்டும்தான் அந்த 20 வாட்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரி அவைலபிள். மற்றபடி யூஸ்டுக்கு எப்பயுமே நம்ம தர மாதிரி பவுச் டெம்பர் கொடுத்துருவோம், அது பிரச்சனை கிடையாது. 20 வாட்ஸ் அடாப்டர் வந்து 16க்கும், அதாவது நியூ சீரியஸ் எல்லாத்துக்குமே, அப்புறம் சீல்டு கட் ஆக்டிவேட் எல்லாத்துக்குமே நம்ம 20 வாட்ஸ் அடாப்டர் ஃப்ரீயாக கொடுத்துடலாம். ஓகேங்களா, மற்றபடி யூஸ்டுக்கு 20 வாட்ஸ் அடாப்டர் தர மாட்டேன். எக்ஸ்சேஞ்சு கிடையாது, எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. பட் ஆனால் வந்து உங்களோட மாடல்ஸ், சில பேர் வந்து பழைய மாடல், அதாவது Y20, அதாவது அதெல்லாம் 1 GB 2 GB ரேம் எடுத்துகிட்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கன்றாங்க. அது ஒரு பைசாக்கும் ப்ரோஜனம் இருக்காது. அது நான் என்ன சொல்லுவேன், அவங்களே வச்சுக்க சொல்லுவேன். அது வந்து போகாது எக்ஸ்சேஞ்ச், அந்த வேல்யூ வந்து வெறும் ஒரு 1000 ரூபாய் 800 அந்த மாதிரி தான் போகும். அது வந்து யூஸே கிடையாது. நீங்கள் அது ஒரு ஃபோனாக வீட்டில் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் நீங்கள் சேல் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஓகேங்களா, இன்றைக்கி ஸ்டாக் வீடியோ அவ்வளோதான். எல்லாத்துக்கும் திருப்பி வந்து அகெயின் விஷ் யூ அ ஹாப்பி நியூ இயர் டு யூ அண்ட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஓகேங்களா, இந்த வருஷம் எல்லாத்துக்கும் இனிய வருஷமாக அமைய நான் வேண்டிக் கொள்கிறேன். ஓகேங்களா, பை பாய், see you.